Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மல்லிப்பூ செடிகளோட வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மல்லி செடி பார்த்திங்கன்னா நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இது மல்லி செடியோட க்ரோ பேக், நல்லா பெரிய க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். 24x24 நினைக்கிறேன், 24x24 அந்த க்ரோ பேக்கில் இந்த மல்லி செடி நம்ம கார்டன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருக்குது. ஆக்சுவலாக இதோட பெரிய வீடியோ வந்து நான் ஒரு 3 years முன்னாடி போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும். என்னென்னா இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் பதியம் போட்டு கொண்டு வந்த மல்லி செடி. எங்கள் அம்மா வந்து 2011 நினைக்கிறேன், 2011 வந்து ரோட் சைடில் ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இருவாச்சி மல்லின்னு வாங்கிட்டு வந்து தரையில் வச்சுருந்தோம். தரையில் வச்சுருந்தபோது நல்லா ஹைட்டாக போச்சு. அப்போ எங்களுக்கு யூடியூப் அந்தளவுக்கு பிரபலமாக தெரியாது. இருவாச்சி மல்லி நிறைய பூக்கும் சம்மர் டைமில். அதுக்கப்புறம் வீடு காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா ஒரு 2-3 monthsக்கு முன்னாடியே பக்கத்துலேயே பதியம் போட்டு வச்சுட்டு, அப்போ நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ண புதுசு மாடி தோட்டம். அப்போ என்ன பண்ணோம், வேரோடு இருந்ததுனால கொண்டு வந்து ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். வச்சது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 4th year நடந்துகிட்ருக்கு. ஆமாம், 2020 ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 24 ஆயிடுச்சு. ஸோ இந்த மல்லி செடி நமக்கு சூப்பராக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஸ்டெம் கட்டிங் எதுவுமே நான் போடலை. பழைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க சேல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட் வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மொட்டு பாருங்கள், மொட்டோட சைஸ் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கும். பூ கூட பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஒன்று மலர்ந்துருக்கு, நான் பறித்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பூவோட சைஸ். நல்ல வாசனையாக இருக்கும். பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அச்சோ கீழே வந்துச்சு. நல்லா பெருசாக இருக்கும். ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இந்த மல்லி செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டன்லலாம் போய் பார்க்கும்போது, நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது இது ராமர் பானம் இல்லை அப்படின்னு தெரிய வந்தது. ராமர் பானம் பார்த்திங்கன்னா ஊசி மாதிரி இருக்குது நீட்டாக. இது வந்து ஊசி மாதிரி இல்லை. மொட்டு பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் எட்ஜஸ் வந்து இதுவாக தான் இருக்குது. அப்புறம் இருவாச்சின்னு சொன்னோம். கடைசியில் இது இருவாச்சியும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ இது பேர் என்னன்றது நமக்கு தெரியல. ஆனால் பூவோட சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும், காம்புமே நல்லா பெருசாக இருக்கும். இப்போ இருவாச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதோட மொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீட்டாக இருக்குல்ல மொட்டு, ஒரு மாதிரி டபுள் லேயர் வர மாதிரி இருக்குது. ஸோ இருவாச்சி இது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கு நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா மீன் அமிலம், அதுக்கப்புறம் 5 வகை புண்ணாக்கு கரைசல். 5 வகை புண்ணாக்கு கரைசல் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு. 5 வகை புண்ணாக்கு வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு நம்ம கொடுக்கும்போது சூப்பராக இருக்குது க்ரோத்து. ஆக்சுவலாக இது இப்போ தான் ஒரு போன மாதம் முன்னாடி தான் ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி நான் க்ரோ பேக் மாற்றினேன். ஏன்னா பழைய க்ரோ பேக் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு. அந்த வீடியோ எடுத்தேன், பட் கொஞ்சம் இப்போ இடையில ஃபோன் ப்ராப்ளம் ஆச்சு பார்த்திங்கன்னா, அப்போ வந்து எல்லாமே டெலிட் ஆகி போச்சு. அதனால் என்னால் ஷேர் பண்ண முடியல. ஒரு மார்ச் இல்லை, ஆமாம் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தான் நான் வந்து ஃபுல்லாக மொட்டை அடிச்சு விட்ட மாதிரி ப்ரூன் பண்ணேன். இப்போ சூப்பராக நியூ க்ரோத் வந்து அழகாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம இது வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். இன்னொன்று அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த மல்லி வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வரும்போதே இருந்தது. அதை வந்து அவங்க பெயிண்ட் அடிக்கிற காரணத்தினால கட் பண்ணி விட்டுருந்தாங்க, மொட்டையாக இருந்துச்சு. அதோட மொட்டுக்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மல்லி, சிங்கிள் லேயர் மல்லி இல்லை, அது எவ்வளோ மொட்டு பாருங்கள். இது நாங்கள் வந்து இப்போ ப்ரூன் பண்ணி விட்டோம். செம்மையாக வந்து மொட்டு வந்திருக்குங்க, கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது தரையில் தான் இருக்குது. எவ்வளோ மொட்டு. ஆனால் நாங்கள் யாரும் தலைக்கு வைக்க மாட்டோன்றதுனால இது செடியிலே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. தரையில் தான் இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள், தரையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹவுஸ் ஓனர் இது ஃபஸ்ட்டே வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கொடி மாதிரி மேலே ஏற்றி விடுங்கன்னாங்க. இப்போ தான் ப்ரூன் பண்ணி வளர்கிறதுனால இப்போது மாடியில் ஏற்ற நமக்கு முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்றிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த மல்லி காமிச்சேன்ல, அதோட வெரைட்டி என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்பெஷலாக எதுவும் உரம் கொடுக்கறதில்ல. மல்லி சீசன் வந்தாலே உங்களுக்கு தானாக பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த அரிசி கழுவின தண்ணி அதெல்லாம் ஊற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
வெயிலில் நல்லா பூ பூக்கும் போது தண்ணி ஊற்றுங்க, நல்லா ப்ரூன் பண்ணி விடுங்க. பூ பூத்து முடித்தோடனே இந்த மாதிரி காஞ்சிருக்க காம்பெல்லாம் நீங்கள் எடுத்து விடுங்க. இதெல்லாம் பண்ணாலே மல்லி செடி சூப்பராக பூக்கும். எத்தனை பேருக்கு மல்லி செடி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் 3 இயர்ஸ் முன்னாடி போட்ட வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் அந்த மல்லியோட டீட்டெயில் எனக்கு பேர் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்ன மல்லின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங். மாட்டு எரு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. மக்கின மாட்டு எரு போட்டால் ரொம்ப நல்லது. மண்புழு உரம் கிடச்சா அதுவும் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.